போர்க்களத்தில் ஜெர்மன் ராணுவம் பிரான்ஸை ஆக்கிரமிச்சிடுச்சு. தெருக்கள் பயத்தாலும் குழப்பத்தாலும் நிறைஞ்சிருக்கு. நாஜி படையினர் பயந்து நடுங்கும் மக்களை பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் மைனஸ் அப்படி பயங்கரமா இருக்கிற சூழ்நிலையில மைனஸ் தன்னோட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம காலில் விழுந்து ராணுவத்தின் கிட்ட கருணையை கெஞ்சிட்டு இருக்காரு. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ரைடர்னு ஒரு ஆள் இந்த குழப்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்த நொடி எல்லாமே மறைஞ்சு போச்சு. ரைடர் கண்விழிச்சு பாருங்க, போர்க்களம் இல்ல. ஒரு அந்நிய நகரத்துல ஒரு சின்ன ஹோட்டல் ரூம். ஆண்டு 2024. கலக்கம். போர் எல்லாம் கனவுதான். ஆனா ஏதோ சரியில்லை. ரைடருக்கு யாருன்னே தெரியல. அவனோட அடையாளமே மர்மம். ஹோட்டல்ல எப்படி வந்தேனே ஏன் வந்தேனே அவனுக்கு நினைவே இல்ல. கையில கொஞ்சம் காசு, ஒரு துப்பாக்கி மட்டும்தான் இருக்கு. வேற எதுவும் இல்ல, பதிலே இல்ல, நினைவும் இல்ல. கடந்த காலமே வெறும் காலியான இடம். ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்த ஆளு நகரத்துல அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு காட்சி. ஒரு பயந்த சின்ன பொண்ணு காரில சிக்கி தவிக்குது. அந்த படம் அவன் உள்ளத்துல ஏதோ கிளறது. அந்த நேரத்துல இது அவன் கடந்த காலத்து ஒரு துண்டுன்னு அவனுக்கு தோணுது. ஒரு விபத்துல சிக்கிய குழந்தைய பார்த்த நினைப்புன்னு. அத பத்தி சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கால்கள் ஷெல்லின்னு ஒரு பொம்பளை வச்சிருக்க சின்ன பார்களை நோக்கி இழுத்துட்டு போகுது. காஃபி, காலை உணவு மட்டும்தான் வாங்க போறேன்னு நினைச்ச ஆளு ஷெல்லி அவனை பார்த்த உடனே வெளியாள்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க சூடான முகத்துல ஒரு புத்திசாலித்தனம் இருந்துச்சு. அப்புறம் சாரிங்க, ஷெல்லி அவங்க பேத்தி மார்கன் கூட இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அடேங்கப்பா! ரைடர் அந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு மறுபடியும் ஒரு பழக்கமான ஃபீலிங். கனவுல நாசி ஜவான்களுக்கு பயப்படாம எதிர்த்து நின்ற ஒரு பயங்கரமான பொண்ணு இருந்தாங்க. அந்த முகம் மார்கன் மாதிரியே இருக்கு. ஆனா ரைடர் அந்த எண்ணத்தை சட்டன்னு தூக்கி போட்டுட்டாரு. இது எல்லாம் ஒரு பொருத்தம்தான்னு நினைச்சிட்டாரு. சீக்கிரமே காலையில 3 ஆளு பார்ல வந்து அவங்க வழக்கமான வரி கேட்கறாங்க. அவங்களோட ஒருத்தன் ஜாக். ரைடர் ஜாக்க பார்த்த உடனே அவருக்கு ரத்தமே உறைஞ்சு போச்சு. ஜாக்கும் அவர் கனவுல இருந்து வந்த முகம்தான். அதுவும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இதுல இருந்து ரைடர் அவரு கனவுல வந்தது எல்லாம் வெறும் கற்பனை இல்லைன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஜாக் கூட்டாளிகள் போன பிறகு ரைடர் ஒரு பேப்பர் ஹெட்லைன்ல காணாம போன பொண்ணு பத்தின நியூஸ பார்க்கிறாரு. அந்த கனவு அவனுக்கு மனசுல ஒரு ஷாக். சட்டன்னு ஒரு நினைப்பு. ஷெல்லி கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. சமீபத்துல குழந்தை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சானு. ஆனா ஷெல்லி சொல்றாங்க இல்லன்னு. அந்த பக்கத்துல எந்த சம்பவமும் இல்லன்னு அவன் குழம்பி போயிட்டான். சாப்பாடு முடிச்சு ஒரு வார்த்தை கூட பேசாம பார்க்ல இருந்து கிளம்பிட்டான். அப்போ பாருங்க, விதி அவனை ஜாக்கிட்டே இழுத்துட்டு போகுது. ஜாக்குக்கு கோபம். ரைடர் பயப்படலன்னா அவனுக்கு எரிச்சல். சண்டை போட போற நேரத்துல டீமான்ஸ்னு ஒரு போலீஸ் வந்தாச்சு. ஜாக்கும் அவன் கூட்டாளிகளும் ஓடி போயிட்டாங்க. முதல்ல டீமான்ஸையும் ஜாக்கு கூட்டாளிதான்னு நினைச்சான் ரைடர். ஆனா இல்ல, டீமான்ஸ் தான் ரைடரை சந்தேகப்படுறான், புதுசா வந்தவன்னு. அப்போ ஷெல்லியும் மோர்கனும் வந்து ரைடரை காப்பாத்துறாங்க. டீமான்ஸுக்கு ரைடர் ஆபத்து இல்லைன்னு நம்ப வைக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, ஷெல்லி ரைடருக்கு தங்க இடம் கொடுக்கறாங்க. அவங்க பேத்தி வீட்டை விட்டு போன அறைய அற்புதம். கல்லூரியில படிச்சப்போ மார்கன் ஒரு டிஸ்கவுண்ட் வாடகை கொடுத்தான். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னான், பாரில் வேலை செய்யணும்னு. ரைடர் சம்மதிச்சதும் அவனுக்கு ஜாக் மார்கன் மேல ஆர்வம் அதிகமாச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஜாக் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன், ஒரு பிசினஸ்மேன் பாலுக்கு வேலை பார்க்கறான்னு. பால் சாம்பான் நிறுவனத்துடைய ஓனர். அந்த நிறுவனம் பல வருஷமா நகரத்தையே ஆண்டு வந்திருக்கு. ஒவ்வொரு மாசமும் சாரி என்கிற பேர்ல பணம் வசூல் பண்ணுறான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, நகரத்தை ஃபியூச்சரிஸ்டிக் மெட்ரோபாலிஸா மாத்தணும்னு, வளர்ச்சி செழிப்புன்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய ஏழைகள் வீட்டை இழப்பாங்க. அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் சோச்ன்னு ஒரு பிரபல ஆர்கிடெக்ட் இது எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திருக்கான். ஆனா ரைடருக்கு ஒரு விஷயம் ரொம்ப கவலையா இருக்கு. பால் அவனுக்கு கனவுலையும் வந்துட்டு இருக்கான். கொடுமை. இந்த முறை ரைடர் கண்ட கனவு பழைய ரோம் பால் ஒரு ஜட்ஜாக, மோர்கனை சாவு தண்டனை. அந்த காலத்துல மோர்கன் பாசாங்கு பண்ணுறா. பொய் வழக்குன்னு சொச்சு எப்பவும் பாவுல இருந்தா. பாவுக்கு மனசுல உள்ளதை சொல்லி கேவலமா மாத்திட முயற்சி பண்றா. பாவுக்கு சந்தேகம், ஜனங்க கிட்ட விட்டுட்டான். யாராவது மோர்கனை காப்பாத்த நிக்கிறாங்களா? காப்பாத்தலாம். அதிர்ச்சி. ரைடர் கிளாடியேட்டர் கவசம் போட்டு மோர்கனை காப்பாத்துறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவனுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. கடந்த காலம், எதிர்காலம் இரண்டையும் பார்க்கிற சக்தி. கனவு இல்ல, பிறவி பிறவியா அவன் வாழ்ந்த நினைவுகள். எந்த காலத்திலையும் அவன் அதே மனுஷங்களை சந்திக்கிறான். சொச்சு பாவுக்கு காதில் புல்லை விட்டு பாவு ஒரு திட்டம் போடுறான். அந்த மாலை ரோஜர்னு ஒரு கவுன்சில் உறுப்பினரை சந்திச்சாரு பால். அவரோட அனுமதி வாங்கி நகர திட்டத்தை தொடங்கணும்னு நினைச்சாரு. ஆனா ரொம்ப நேர்மையானவரு, பணக்காரர்னு பேர் போன ரோஜர் அந்த பிரபேசலை கடுமையா மறுத்துட்டாரு. பால் அதிர்ச்சியிலேயே கடந்துட்டாரு.
கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்க மாட்டாருன்னு அவருக்கு தெரியும். சொதப்புன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொன்னாரு. அவரு கொஞ்சம் தீய யோசனை சொன்னாரு. ரோஜர் கிட்ட இருந்து அவருக்கு பிடிச்ச ஒரு பொருளை திருடணும்னு சொன்னாரு. அன்றிரவு பால் அந்த திட்ட இடத்துக்கு போனாரு. அங்கே குழந்தைகள் நிறைய இருந்தாங்க. அதை பார்த்ததும் அவருக்கு தயக்கம் வந்துச்சு. ஆனா ஜாக் ஒரு கொடூரமான திட்டத்தை ஏற்கனவே வகுத்துட்டாரு. அந்த இரவு ரோஜரோட அன்பான பொண்ணை கடத்தி அவரை உடைக்கணும்னு நினைச்சாரு. இதற்கிடையில் டெடெக்டிவ் டிமோன்ஸ் ரைடர் யாருன்னு சந்தேகப்பட்டுட்டாரு. ஷெல்னு ஒரு பார் இருக்கு, அங்க போய் ரைடர் யூஸ் பண்ணிட்டு போன பாட்டிலை சேகரிச்சிட்டு போனாரு. அந்த பாட்டிலில் இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து ரைடர் யாருன்னு கண்டுபிடிக்க போறாரு. ரைடர் அந்த ராத்திரி கடந்த காலத்தின் ஒரு காட்சியை பார்த்தான். 15ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்து. அவன் ஒரு புது நாட்டில் அந்நியன். மோர்கன் ஒரு பேக்கரி வேலையாள். பால் ஒரு கொடுங்கோலன் டாக்ஸ் கேக்குறான். கொடுக்கலன்னா பேக்கரியை பறிச்சுடுவேன். பால் செய்ய போற நேரத்துல ஒரு பொண்ணு வந்து அவனை நிறுத்த சொல்றா. அப்புறம் ரைடர் திமான் ஆபீஸ் போறான். கனவுல கண்டதுல அவன் கஷ்டப்படறான். குழந்தை காணாமல் போன கேஸ் பத்தி விசாரிக்கணும்னு நினைச்சான். ஆனா கேஸ் சரியாயிடுச்சு. குழந்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரம் திமான் பால பத்தி விசாரிக்கிறதையும் ரைடர் பார்க்கிறான். அவனுக்கு கேள்வி எழுகிறது. ஆனா திமான் அவனை எச்சரிக்கிறான். பால் கிட்ட சொல்லாதேன்னு. பாலுக்கு எதிரா போனாய் என்ன ஆகும்னு சொல்றான். அவனை பத்தி எதுவும் தெரிஞ்சா அந்த இரவுல உங்களுக்கு சங்கடங்கள் வரும். அந்த இரவுல சோச் என்பவன் திடீர்னு வந்து ரைடருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தான். அவன் ஒரு ஆர்கிடெக்ட்னு சொன்னான். ஆனா ரைடர் கனவுல சோச்ச பார்த்திருக்கான்னு உறுதியா நம்பினான். சோச் அதை ஒப்புக்கொள்ளல. ஆனா ரைடருக்கு வருகிற கொடிய கனவுகளை பத்தி அவனுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துல மார்கன் பார்க்க வந்தா சோச் சத்தமில்லாம போயிட்டான். பிறகு ரைடர் மார்கனோட கடந்த காலத்தை பார்த்தான். 1400ஆம் ஆண்டுல பாலோட ஆட்கள் மார்கனை வெளியே தள்ளிட்டாங்க. அப்பவும் ரைடர் அவளை காப்பாத்த போனான். ஆனா அந்த காட்சி சீக்கிரமா மறைஞ்சு போச்சு. அவன் என்ன பண்றான்னு கூட தெரியாம யோசிச்சிட்டு இருந்தான். ஷெல்லோட பாரு முடியுதுன்னு கூட அவனுக்கு தெரியல. எல்லாரும் போயிட்டாங்க, ஷெல் மட்டும் இருந்தாங்க. ரைடர் கஷ்டப்படுறத பார்த்து ஷெல்லுக்கு கவலையா இருந்துச்சு. அவன் ஒரு மனுஷன் போல. ஒருத்தன் தன் பாதை தெரியாம தடுமாறிட்டான். அவனுக்கு உதவணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அவனை ஒரு தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போனா. அங்க மிஸ்ஸஸ் மோஷ்னு ஒரு பொண்ணை சந்திச்சாங்க. அவங்க வந்தோடனே மிஸ்ஸஸ் மோஷ் ரொம்ப வெள்ளந்தியா, ரொம்ப அன்புல, ரொம்ப கனிவான வார்த்தைகளோட வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க அவங்களை தேடி அவ்வளவு பேர் வரமாட்டாங்க, ஆனா வரறவங்க எல்லாம் சிறப்பானவங்கன்னு. அப்புறம் அவங்க ரொம்ப முக்கியமான சொல்லிட்டாங்க, எப்பவுமே எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காதே, சில சமயம் விதி அமைச்சதை ஏத்துக்கணும்னு. ஆனா அவன் மேலும் கேள்வி கேட்கறதுக்குள்ளேயே மிஸ்ஸஸ் மோஷ் கண்ணுக்கு தெரியாம மாயமா போயிட்டாங்க. வெளியில ஷெல்லி அவனை எதிர்பார்த்துட்டு நின்னு இருந்தா. அவங்க பேசி முடிச்சதும் அவனுக்கு ஒரு அதிசயமான உண்மை புரிஞ்சிச்சு. அவனுக்கு பிசாசுகளை பார்க்கும் சக்தி இருக்குன்னு. அது ஷெல்லிக்கு இருக்கிற ஒரு சிறப்பு திறமைன்னு. அடுத்த நாள் ஜாக் எதிர்பாராத ஒரு ஃபோன் கால் பண்ணி வேலை கொடுத்தான். பாலின் திட்டத்துல ஒரு பகுதியா ஆகி ரோஜரோட மகளை கடத்த போற வேலை. ஆனா பால் சந்தேகமா இருந்தான். அவன் வெளியாட்டினாலும் அவனை நம்பலாமா என்று. ஆனா அவன் பாலுக்கு உறுதியா சொன்னான், நான் சரியா வேலை பண்றேன்னு. ரெய்டரை பார்த்தாச்சுன்னு சொன்னாங்க, வேற யாரும் இல்ல. அந்த வேலையை பண்ண சரியான ஆளு இவன் தானே. அப்பவே டெலிவிஷன்ல ரோஜர் வந்தாரு, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி. நம்பிக்கையா நின்னுட்டு பாவுலோட ப்ராஜெக்ட் எதிரா சத்தியமா சொன்னாரு, மாத்த மாட்டேன்னு. பாவுல கேலி பண்ற மாதிரி எது பண்ணினாலும் என் மனசு மாறாதுன்னு. அது பாவுக்கு கடுப்பா இருந்துச்சு. அப்புறம் ஜாக் அவங்க டீமை சந்திச்சாரு, மிஷன் பத்தி பேசு. ரெய்டரும் வந்தாரு, ஜாக்கோட ஆஃபர் ஏத்துக்கிட்டாரு. எல்லாரும் கூடினதும் ஜாக் பிளான் சொன்னாரு. அன்னிங்கிற ஒரு பொண்ணை கடத்தணும், ரோஜரோட பெண், சிட்டி கவுன்சில் மெம்பர். ரெய்டர் கேட்டதும் ஒரு பயந்த பொண்ணு காட்சி அவன் கண் முன்னாடி வந்தது. சில ரோட்ஸை பிளாக் பண்ணி அன்னியோட காரை குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வரணும்னு ஜாக் சொன்னாரு. முக்கியமா துப்பாக்கி ஜாக் தான் கொடுப்பாருன்னு. அனைத்து அணி உறுப்பினர்களுக்கும். அன்னிக்கு 2 பாதுகாவலர்கள் காவல். திட்டம் நாளை மதியம். அன்னி பாலே கிளாஸ் முடிச்ச உடனே. ஜாக் சொன்னது முடிஞ்சதும் ரைடர் வீட்டுக்கு போனான். அப்போதான் கடந்த காலத்தின் ஒரு காட்சி. இந்த முறை சோச் நாஜிப் படையோட போர். அப்போ ஒரு ஜெனரல் பால். அவனை தவறான வேலைகளுக்கு தூண்டியது சோச் தான். ரைடருக்கு அதிர்ச்சி. சோச் மறுபடியும் கனவில் வந்தான். மறுபடியும் ஆயுதம் ஏந்த சொன்னான். அதுதான் உன் உண்மையான வேலைன்னு. பல காலங்கள் கழிச்சும் இருக்கான் சோச். ரைடருக்கு உண்மையான காதல் கிடைக்காதுன்னு சோச்சுக்கு தெரியும். இப்போ ரைடர் தனியா இருப்பான்னு சோச் நம்புறான். அன்றிரவு ரைடர் ஷெல்லோட பார்ல போனான். அடேங்கப்பா, மார்கனை சந்திச்சதுன்னா அது ஒரு அதிர்ஷ்டம். ஷெல்லி ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தா பார்ல மார்கன் மட்டும்தான் இருந்தாங்க. ஐயையோ, ரைடர் சோச்சா சொன்னதை நம்பவே இல்ல. ஏன்னா மார்கன் நைஃப் பார்த்த கணத்திலேயே காதல்ல விழுந்துட்டாரு.
பல காலகட்டங்கள்ல அவங்க சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு காலத்துக்கு அப்பாறம் போற காதல் கதைன்னு நம்பினாரு. ஆனால் டெடெக்டிவ் டிமான்ஸ் ஃபோன் பண்ணி அதிர்ச்சி கொடுத்தாரு. சந்திக்கணும்னு சொன்னாரு. சந்திச்சாச்சு. டிமான்ஸ் ரைடர் மேல இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டாருன்னு சொன்னாரு. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. ரைடர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்தவருன்னு சந்தேகிச்சாரு. சீக்ரெட் மிஷன்ல ரெக்கார்ட்ல நாமம் இல்லாம போயிருப்பாருன்னு நினைச்சாரு. அம்னீஷியாவோட இருக்கலாம்னு சொன்னாரு. ரைடர் சாதாரண மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்சு பால் அவங்க கூட்டாளிகளை கிட்ட போகாதீங்கன்னு கண்டிப்புடன் எச்சரிச்சாரு. ஆனா நன்றி சொன்ன ரைடர் டிமான்ஸ் அவருடைய தனிப்பட்ட விஷயத்துல கையூட்டு பண்ணின மாதிரி நினைச்சு கோபப்பட்டாரு. அடுத்த நாள் காலையிலேயே மார்கன் வேலைக்கு போயிருந்தாங்க, -1 வக்கீலாவா. ஆனா அவங்க முகத்துல இருந்த ஒளி ஷெல்லிக்கு புலப்படாம போகல. அவங்க பேத்தி ரைடரை காதலிச்சிட்டாங்கன்னு ஷெல்லிக்கு உடனே புரிஞ்சு போச்சு. ஆனா மார்கன் சந்தோஷமா இருந்தாலும் ஷெல்லிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ரைடர் கிட்ட அபூர்வமான அசாத்தியமான ஒரு திறமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா சோச் கூட நடந்த சம்பவம் அவங்களை பயமுறுத்துச்சு. ஏன்னா சோச்சின்னு பேர்ல உள்ள எழுத்துக்களை தலைகீழா படிச்சா கேவசோன்னு வரும். அது குழப்பம், அழிவு, நாசம்னு அர்த்தம். அந்த உண்மையை தெரிஞ்சு ரைடருக்கு அமைதி இல்லாம இருந்துச்சு. ஷெல்லியையும் மார்கனையும் அவருடைய பிரச்சனைகளுக்குள்ள இழுத்து போக கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்களை விட்டு தொலைவா போக முடிவு பண்ணிட்டாரு. அதே நேரத்துல மார்கன் ராஜரை சந்திக்க போயிருந்தாங்க. பால்சேரி வீடுகளை இடிக்க போறதா சில ரிப்போர்ட்ஸ் வந்திருந்துச்சு. ஆனா ராஜர் அமைதியா அப்படி பண்ணினா என்ன ஆகும்னு சொன்னாரு. அவருடைய அனுமதி இல்லாம இது சாத்தியமில்ல. பவுல் தன்னோட முடிவுல சந்தேகம்ல புலம்பிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு கடிதம் கண்ணுக்கு தட்டுப்பட்டது. துன்பத்திலிருந்து திரும்புறதுக்கு எப்பவும் சீக்கிரம் இல்லை அந்த கடிதத்தில எழுதியிருந்துச்சு. அந்த வார்த்தைகள் அவருக்கு முன்னாடி வந்த வெள்ளை முடி பெரியம்மா சொன்ன வார்த்தைகள் மாதிரி இருந்துச்சு. அந்த பெரியம்மா ஷெல்லி தான்னு பவுலுக்கு புரிஞ்சுச்சு. ஷெல்லி மறுபிறவி எடுத்து பவுலை அழிவிலிருந்து காப்பாத்துற ஒரு தனிப்பட்ட பணி எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெளிவா புரிஞ்சுச்சு. ஆனா கடத்தல் திட்டம் சரியா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சாயங்காலம் ரைடர் அவருடைய டீம் ஒரு கடைகளோட கூடத்துல துப்பாக்கிகளோட குவியலுக்கு நடுவுல கூடிச்சு. பவுல் அந்த ஆபரேஷனை நிறுத்த முயற்சி பண்ணாரு. ஆனா அதிர்ச்சியா யாருமே அவருடைய கட்டளைக்கு கேளாம போயிட்டாங்க. ஜாக், பவுலோட ஒரு டீம் உறுப்பினர், அவனை விட்டு விசுவாசத்தை கொடுத்து சோச்சிக்கு பக்கம் போயிருந்தாரு. கொஞ்ச நேரத்துல திட்டம் சரியா நடந்துச்சு. அன்னி அவங்க பாதுகாவலர்களால எடுத்து போயிட்டாங்க. ஜாக் டீம் அவங்களை பின்தொடர்ந்துச்சு. ஒரே நேரத்துல வண்டி ரைடரும் அவரோட கூட்டாளிகளும் ஆயுதங்களோட தாக்குதலுக்கு ரெடியா நிக்கிறாங்க. பாதுகாப்புக்காரங்க பின்தொடர்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனா தப்பிக்க முடியல. காரை நிறுத்த வச்சிட்டாங்க. டபுள் ரைடரும் அவரோட கூட்டாளிகளும் எதிரில நின்னுட்டாங்க. ஆனா ஜாக் சொல்றாரு, அன்னிக்கு எந்த தீங்கும் வராதுன்னு. அவங்க ரோஜர் மேல ஒரு அழுத்தம் தான்னு. அப்போ பால் வந்துட்டாரு. அன்னிய ஓட சொல்றாரு. பாலோட திடீர் வரவு ஜாக் போட்ட பிளான் முழுசா கெடுத்துடுச்சு. அவருக்கு ரொம்ப கடுப்பு. சண்டை தொடங்குது. ரைடர் பாலை சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. ஜாக்க சுட்டு கொன்னுட்டாரு. ஜாக் சாகுற போது அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. கடந்த ஜென்மத்திலையும் இவங்க 2 பேரும் எப்பவும் சண்டை பண்றாங்கன்னு. ஜாக் சாகிறதுக்கு அப்புறம் ரைடருக்கு புரியுது சோச் தான் உண்மையான கலவரக்காரன்னு. சோச் ஏண்டா கணக்கில்லாம பலரை ஏமாத்திட்டு ரைடர் அவனுக்கு ஒரு தடையா நினைச்சு அவனை கிழிச்சு போட நினைச்சான் அந்த பாஸ்கரன். ஆனா என்ன டென்ஷன், சொஜ்ஜை முதல்ல பாவுல் தான் கிழிச்சு போட்டுட்டான். அடேங்கப்பா, பாவுல் இப்ப நல்ல வழியில போறான். தூசு படிஞ்சு போச்சு. ரைடர் என்ன நிலைமைனா அவனுக்கு கொடுமையான காயம், உடம்பு சரியில்லை. அப்போதான் டிமான்ஸ் வந்தான். பாவுல் தான் அழைச்சான். ஆனா பாவுலுக்கு தான் ரொம்ப சார் டாக்டர் வேணும். உடனே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. மார்கன் ஓடி வந்தா. ரைடர் கண்முன்னாடி அவனும் மார்கனும் பல ஜென்மமா சந்திச்ச கஷ்டங்களை பார்த்தான். எல்லாத்துக்கும் ரைடர் சாரி சொல்லல. மார்கனை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். அவங்க காதல் கஷ்டப்பட்டுத்தான் போச்சு. ஆனா பல ஜென்மமா ஒரு கான்ஸ்டன்ட். போர் முடியலன்னா பாருங்க. தோத்துட்டாலும் அவன் போயிடல. அவன் இருந்த இடம் புது திட்டம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் ரைடர் எழுந்தா பாருங்க, முழுசா குணமாயிருக்கான். சர்ச்சுக்கு போனான். அங்கே மிஸ்ஸஸ் மோஷ் அவனை பார்த்தா மறுபடியும் வரவேற்றா. ஆமா, சாமானியமா இல்ல. ஆன்மாக்களை பார்க்கற அவன் சக்தியால இந்த கூட்டம்னு நினைச்சான். ஆனா மிஸ்ஸஸ் மோஷ் சீரியஸா ஒரு விஷயம் சொன்னா, ரைடர் உயிரோட இல்ல, அவளோட உலகத்துக்கு வந்துட்டான். அப்போதான் ரைடருக்கு புரிஞ்சிச்சு, அவன் சடலத்தை சர்ச்சுக்குள்ள வச்சிருக்காங்க. அவன் சொந்த இறுதிச் சடங்குன்னு. மார்கன் ஷெல்லி கூட நின்னு கடைசி மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எல்லாமே தெளிவா புரிஞ்சிச்சு ரைடருக்கு. ஏன் அவன் பல ஜென்மமா பிறக்கிறான்னு. முந்தின ஜென்மங்கள்ல முடியாத வேலைகள் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்போ